இது சண்டே vlogோட கண்டினியூவேஷன் தான். ஸோ மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ப்ரக்கோலி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளோரெட்ஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். முருங்கைக்காவும் அதே மாதிரி வந்துட்டு கிளாஸ் கண்டெய்னரில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டேன். கீரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் இல்லாட்டி ஒரு நார்மலான கவரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மேலேயும் கீழேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் வந்து எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பைனாப்பிள், பப்பாயா, கொஞ்சம் மேங்கோ கிடச்சிது. அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கடையில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தனால அதை மட்டும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜோட பிளானரில் வந்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மீல் ப்ரிப் பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.